இட்லியை வச்சு சாம்பார் வச்சிருக்கேன், எப்படி இருக்கோ தெரியல. கடவுளே, இட்லியும் சாம்பாரும் நல்லா இருக்குன்னு எங்க அத்தையும் நாத்தனாரும் சொல்லணும். புதுமருமூல பரவாயில்லையே, காலையில எந்திரிச்சு இட்லியும் சாம்பாரும் வச்சிட்டியே. ஆமதே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தே. அத்தனாரே, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அண்ணி, என்ன வாங்க போங்கன்னு சொல்லண்டா, வா போன்னு சொல்லுங்க. அப்பதான் நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அதுவும் இல்லாம நாத்தனார்னு சொல்லண்டா, நாத்துன்னு சொன்னாதான் அல்டிமேட்டா இருக்கு. ஏம்மா, இட்லியை பார்க்க அப்படியே குண்டு குண்டு குலாப் ஜாம் மாதிரி இருக்குமா? அப்படியே சாம்பாருக்குள்ள முக்கி அப்படியே மதக்க விட்டு கட கடன் வாரி குடி பாப்போம். சாப்பிடு. என்ன மருமல சாம்பார் வச்சிருக்க? சாம்பாரா இது? பச்சை தண்ணில பொடியை போட்டு கலக்கி வச்ச மாதிரி இருக்கு. உப்பு இல்ல, உரப்பு இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சாம்பார் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. உனக்கு 7 வயசாச்சு. உன் அனுபவம் கூட அவங்களுக்கு வயசு இருக்காது. இந்த நேரத்துல இப்படி குறைச்சலுதா? நான் செஞ்சா இதே மாதிரி குறைச்சலுவியா? முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. போக போக எல்லாம் சரியாகும். ஒழுங்கா இட்லி திங்கின திண்ணிலன ஓடு. அண்ணி, சாம்பார் சுவையோ சுவை, சூப்பர். தேங்க்ஸ் நாத்து.